அன்பா இருக்கிறாரு. நாமளும் அவர் மேல அன்பா இருக்கணும். அல்லேலூயா. நல்லா இருக்கியா? அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்ம மீது அன்பா இருக்கிறதையும் நாம ஆண்டவருக்குள்ள அன்பா இருக்கிறதையும் அறியும்படிக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய இருதயத்துல நாம இருக்கணும், நம்ம இருதயத்துல அவர் இருக்கணும். இப்ப தெளிவா சொன்னா, நாம எப்பொழுது அவரை என்ன செய்யணும்? நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவரும் நம்ம என்ன செய்வார்? நினைத்து கொண்டே இருப்பார். அதான் நான் அவரிலும் அவர்கள் என்னிலும் நிலைத்திருக்க வேண்டும். யார் சொல்ல முடியும்? இயேசுதான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. உங்க இருதயத்துல அவர் தான் இருக்க முடியும், அவர் இருதயத்துல நீங்க தான் இருக்க முடியும். சோத்திரம். அப்ப அதனால சொல்றாரு, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. பாருங்க, பிதாவானவர் இயேசுக்கு தந்த அந்த மகிமையை அவர் நாம காணும்படியாக, இயேசு கிறிஸ்து மூலமாக நாம காணும்படியாக, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். சோத்திரம். ஆண்டவர் எங்க இருக்காரு? இருதயத்தில் இருக்காரு. அதே சமயம் பரலோகத்தில் இருக்கிறாரு. அதே இடத்துல நம்மளை கொண்டு போறதுதான் என்ன செய்யறாரு? விரும்புகிறார். நீங்க எனக்கு கொடுத்த மகிமைய, அதான் சொல்றாரு பாருங்க, நீங்க எனக்கு கொடுத்த மகிமைய நீர் எனக்கு தந்த ஜனங்கள் காணும்படியாக, மக்கள் நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. அப்போ வர்கீஸ் அண்ணா இருக்காருன்னா, இங்க கொடுக்கிற ஜனங்க வர்கீஸ் அண்ணா மூலியமாக தேவனுடைய மகிமை வந்து நீங்க அவரை பார்க்கும்படியாக என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அப்போ தேவனுடைய மகிமை எப்படி வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்து இங்க வரும், இங்க இருந்து உங்களுக்கு வரும். சோத்திரம். அப்படியாக காண விரும்புகிறேன். பாருங்க, நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீதி உள்ள பிதா, நீதி உள்ள தேவன், நீதியா இருக்கிறார். ஆனா உலகம் நீங்க என்னை அனுப்பிச்சதுக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா பாருங்க, நான் அறிந்திருக்கிறேன், ஜனங்களும் அறிந்திருக்கிறாங்க. சோத்திரம். கடைசி வசனத்தை பாருங்க, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களில் இருக்கும்படி உம்முடைய நாமத்தை அவர்களுக்குள் தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆமா, உம்முடைய நாமத்தை நான் ஜனங்கிட்ட தெரியப்படுத்திட்டேன், இன்னும் அதிகமாக நான் தெரியப்படுத்தணும்னு இயேசு சொல்றார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருமைப்பாட்டுல நம்ம கரெக்டா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். ஒரு காரியம் பேசும்போது நம்ம என்ன பண்ணணும்? இப்ப தம்பி சொன்னாரு, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிக்க சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்டாச்சு. இப்ப நான் ஒருவன் பண்ணா இல்லையா, இந்த சீக்கிரம் முடிச்சாச்சு. சின்ன சாட்சி சொல்லுவாரு, அந்த சாட்சி சொல்லிட்டு முடிச்சாங்க.